வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்றைய ராசி பலன்களான இன்றைய தேதி 14 ஆகஸ்ட் 2024 நாள் புதன்கிழமைக்கான ராசி பலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு கால் முட்டி பகுதியில் கேர்ஃபுல்லாக இருங்க. அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து டைஜஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்ட ஃபுட்டு டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்கலாம். அடுத்து நண்பர்களால் சில பேருக்கு சில சங்கடம் வர வாய்ப்புண்டு. அதனால் சில விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போய்க்கோங்க. தேவையில்லாமல் ஒரு ஆர்கியூமெண்ட்டை க்ரியேட் பண்ணாதீங்க, ஒரு வாக்குவாதத்தை க்ரியேட் பண்ணாதீங்க. மேசராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள்கிட்ட பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். ஏன்னா அது கொஞ்சம் சங்கடத்தை தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் பணம் விஷயத்துலையும் நண்பர்கள் விஷயத்துலையும் தேவையில்லாமல் வாக்குவாதமும் வேண்டாம். பணத்தையும் தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக கொடுக்கல் வாங்கல் விஷயமாகட்டும் செலவாகட்டும் பார்த்து பண்ணுங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரருக்கு ராசியான நிறம் இன்று பச்சை நிறம். அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வசூல் செய்யக்கூடிய நாள் இன்று அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த பணத்தை இன்றைக்கி நீங்கள் வசூல் செஞ்சுக்கலாம். உங்களை தேடி கொடுப்பாங்க. இவ்வளோ நாளாக உங்களை அவங்க அலக்கழிச்சிட்டு இருப்பாங்க. நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்த பணத்தை இன்றைக்கி அவங்க உங்ககிட்ட கொடுப்பாங்கன்னே சொல்லலாம். எல்லோரும் இன்றைக்கி உங்களுக்கு தேடி உங்களுக்கு உதவி செய்வாங்க. அடுத்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் உதவி, திடீர் பணவரவு இதெல்லாம் சில பேர்த்துக்கு ஏற்படும். திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த சூழ்நிலை அந்த டைமில் உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்லது ஏற்படும்னே சொல்லலாம். ஒன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை இன்றைக்கி கோபதாபங்களை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவும் இல்லை. எல்லாத்துக்கூட ஒரு ஒற்றுமையாக ஒரு ட்ராவல் பண்ணிங்கன்னா, ஒரு ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சிங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றியில் போய் முடியும்னே சொல்லலாம். இன்றைக்கி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்து மிதுன ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ஸோ சாப்பிட்ற உணவில் ப்ராப்ளம் வரலாம். கொஞ்சம் உணவை ப்ராப்ளம் ஏற்படலாம். கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் கரெக்டான உணவை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அடுத்து மலச்சிக்கல் ஏற்படலாம். மோஷன் போகிற இடத்துல சின்ன சின்ன ப்ராப்ளம் வரலாம். நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம், பணம் தேவையில்லாமல் எங்கேயோ போய் சிக்க வச்சுக்காதீங்க, திரும்பி வராது. ஓகேவா? ஏதோ யாராச்சும் கடன் கொடுக்குறதாகட்டும், ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் இன்றைய நாள் வேண்டாம். எங்கேயாச்சும் போய் பணத்தை சிக்க வச்சுட்டிங்கன்னா திரும்பி வராதுன்னு சொல்லிட்டேன். பணம் விஷயத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள்னே சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அடுத்து சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, வேலையில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி, அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகலாம். ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னே சொல்ல இன்றைய நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஸோ அப்படி தான் இருக்கும் இன்றைய நாள். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஒர்க்கில். அடுத்து மற்றதெல்லாம் நத்திங் டு வரி. கொஞ்சம் சாப்பிட்ற உணவுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பணத்தை தேவையில்லாமல் எங்கேயும் சிக்க வச்சுக்காதீங்க. மற்றபடி எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்கள். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு மனம் அமைதியாக இருக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். ஒரு மனம் ஒரு பீஸ்ஃபுல், ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய நாள்னே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். ஒரு நிம்மதியாக இருப்பீங்க. மனம் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷமாக இருப்பீங்கன்னே சொல்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். நீங்கள் உங்களோட குழந்தையை கரெக்டாக வழி நடத்திட்டு போயிட்டுருக்கீங்க உங்கள் லைஃப்பில். பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காதீங்க. அதுக்கு பதிலாக புரியிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ரொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு புரியிற மாதிரி கொஞ்சம் அவங்க ஸ்டைலில் சொன்னால் தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் திட்டிக்கிட்டே ஏதோ ஒரு இதை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கரெக்டாக வழி நடத்திட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு துணிக்கிற மாதிரி இருக்கும். இதை பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வைங்க. ஏன்னா சின்ன குழந்தைகள்ல, அதனால் சொல்கிறேன். அப்போ தான் அவங்க கேட்பாங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாங்க. அதனால் குடும்பத்திலையும் இல்லறத்துலேயும் சரி ஒரு சந்தோஷம் ஏற்படும்னே சொல்லலாம். அடுத்து தைரியம் அதிகரிக்கும். ஓகேவா? ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம்.
ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சந்திரன். அதனால் வந்து சுகஸ்தானம்னே சொல்லலாம். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வந்து அதில் ஏதோ ஒரு டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய நாள்னே இன்றைக்கி சொல்லலாம். அதை வந்து இன்றைக்கி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். ஏதோ ஒரு வீட்டில் ஜன்னலோ வண்டி வாகனத்தில் ஏதோ ஒரு விஷயம் கிராக்கோ டென்ட்டோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய காலம்னே சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன், நல்லதுன்னு சொல்கிறேன். அடுத்து உங்களுக்கு வந்து காசு வந்து தேவையில்லாமல் வீண் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும். அது உண்மைதான். நீங்களே புலம்புவீங்க, எப்படா காசு கையிலேயே நிற்க மாட்டேங்குதே, வரவேட்டுனா செலவு 10 இருக்குது, 10 இல்லை 10 கோடியாக இருக்குது, அந்த மாதிரி அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. எவ்வளோ காசு இருந்தாலும் கையில் இருக்கிறது வந்து விரயமாகிட்டே இருக்கும், செலவாகிட்டே இருக்கும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விரயம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் வந்து அதை முழுசாக தடுக்க முடியாது, பட் அதை கம்மி பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட அம்மாவுக்கு வந்து உங்களோட தாயார் அவங்களோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மைண்ட் அளவில் மனதளவில் கொஞ்சம் வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு மன அழுத்தத்திலே இருப்பாங்க. உங்களோட சிம்மராசிக்காரங்களோட அம்மாவுக்கு சொல்கிறேன். அவங்க அம்மாவுக்கு வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு தாயாருக்கு வந்து ஏதோ ஒரு மனதில் வந்து ஏதோ ஒரு கவலை, ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம், மனச்சோர்வு இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதை மட்டும் அவங்களோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்குது. நீங்கள் அவங்கள கேர் பண்ணிக்கோங்க. ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கன்னிராசிக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை எடுத்தேன்னா இதை செஞ்சே ஆகணும், இதை வந்து நான் விடமாட்டேன், பார்த்துக்கலாம், டுடே நான் இந்த விஷயத்தை எடுத்தேன்னா இதை நான் செஞ்சே ஆகணும், இதை விடமாட்டேன், ரெண்டு ஒன்று பார்க்காம விடமாட்டேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி வந்து அப்படி தான் இருப்பீங்க கன்னிராசிக்காரங்க. ஸோ நான் எடுத்தேன்னா நான் அதை முடிக்காமல் விட மாட்டேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறதான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஓகே, பிடிவாதம் ஃபைன் தான், பட் எந்த விஷயத்தில் வந்து பிடிவாதமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் பிடிவாதம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எந்த விஷயத்தில் நீங்கள் அப்படி இருக்கீங்கிறது பார்த்துக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் இந்த மாதிரி வீண் பிடிவாதமாக இருக்க வேண்டாம்னு சொல்கிறேன், தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சனி வக்ரமாக இருக்கிறாரு. அதே நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த வீண் பிடிவாதம் இந்த மாதிரியான குணம் இருக்கும். யார் சொல்கிறது கேட்க மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து வந்து வண்டி வாகனம் வந்து ஓட்டுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். வண்டி வாகனம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல வரேன். இன்றைய ராசியான நிறம் ப்ரௌன் நிறம். இன்றைக்கி வந்து துலாம் ராசிக்கு பொறுமையாக பேசுங்க. இரண்டாம் இடத்துல வந்து சனி நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு. சனி வந்து ஆல்ரெடி வக்ரமாயிருக்கிறாரு கும்பத்தில். ஸோ பேச்சில் வந்து கவனம் தேவை. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பார்த்து பேசிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுவீங்க, அதனால தான் ஒரு பிரச்சனை வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நான் அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாய் விடுங்க. தேவையில்லாமல் நீங்களே வந்து உங்கள் வாயால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய காலம்னே சொல்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். ஸோ பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்துல சனியோட நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் வந்து பயணம் செஞ்சிட்ருக்கிறார். சனி ஆல்ரெடி வக்ரமாக இருக்கார் கும்பராசியில். ஸோ அதனால் வந்து 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். ஸோ குடும்பத்துலேயும் சரி, இந்த பேச்சுவார்த்தையிலையும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க, தேவையில்லாமல் வாய் விட்டுறாதீங்க. அதான் சொல்ல வரேன். அடுத்து செலவை கம்மி பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. வீண் விரயமாயிட்டு இருந்துச்சுன்னா நீங்களே வந்து எது வந்து தேவையில்லாமல் செலவு வந்து எது வந்து உங்களை கண்ட்ரோலே இல்லாமல் எது செலவாகுதோ அதை வந்து நீங்களே கம்மி பண்ணிக்கோங்க. நீங்களே பார்த்துட்டு எது வந்து கம்மியாகுதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எதனால் அதிகமான விரயம் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை கம்மி பண்ணிக்கோங்க. ஹெல்த்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள்னே சொல்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். அடுத்து விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது, சூப்பரான நாள்னே சொல்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை வந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்கன்னே சொல்லலாம். அதனால் கொஞ்சம் பொறுமை மட்டும் தேவை. நீங்கள் பொறுமையாக தான் இருப்பீங்க, பட் அந்த பொறுமைனால தான் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னே சொல்லலாம். நீங்கள் சைலண்ட்டாக இருந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க. அதாவது நீங்கள் சைலண்ட்டாக இருந்து இவன் பாரு கமுக்கமாக இருக்கான் அப்படிம்பாங்களே, இந்த பொண்ணு பாரு இந்த பையன் பாரு கமுக்கமாக இருந்து வேலையை செய்கிற அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து நீங்கள் வந்து உங்கள் வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க. உங்கள் வேலையில் வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரவு வந்து அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. நண்பர்களால் ஒரு ஆதாயம் உண்டு, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அவங்களால ஒரு நல்ல ஒரு உதவி, ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களால். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய காலம்னே சொல்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அமோகமாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கான ராசியான நிறம் ஒயிட். தனுசு ராசிக்கு
விரயம் அதிகரிக்கும். ஏன்னா சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல வந்து பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு உங்கள் ராசிக்கு. ஸோ கொஞ்சம் விரயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், கொஞ்சம் செலவு வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறேன். அதுபோக மைண்டு வந்து ஒரு கொஞ்சம் டல் அண்ட் டிப்ரெஸ்டாக இருப்பீங்க, அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மனச்சோர்வு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு மன நிம்மதி ஏற்படும், திருப்தியாக இருப்பீங்க. அடுத்து மார்னிங் வாக்கிங் போயிட்டு வாங்க, கொஞ்சம் கலகலன்னு வெளியில் போயிட்டு வாங்க, அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்கள். அதனால் வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்கிற அந்த ஒரு டல் வீக்னஸ், மைண்ட் வீக்னஸ், மனச்சோர்வு வந்து சரியாயிருங்கிறேன். வெளியில் போய் கலகலன்னு ஒரு எக்ஸசைஸ் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ஒரு நல்ல ஒரு மனம் வந்து ஒரு தெளிவாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து செய்கிற காரியம் வந்து வெளியில் சொல்லாதீங்க, அது நடக்காது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க, அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னீங்கன்னா அது நடக்காது. விரயஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செஞ்சுட்ருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. செலவு பயணமெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது, கண்டிப்பாக ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயணம், அலைச்சல், கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ராசியான நிறம் வயலட் நிறம். மகர ராசிக்கு இன்றைக்கி வந்து லாபம் லாபம் லாபம், ஒரே வார்த்தைனா லாபம் 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 தான். ஏன்னா எதை எடுத்தாலும் லாபம், ஒரு ஏற்றம் அடையக்கூடிய நாள்னே சொல்லலாம். நினைத்த காரியம் கைகூடும், நினைத்ததை செய்து காட்டுவீர்கள். 11ஆம் இடம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. 11ஆம் இடம்ங்கிறது என்னென்னா லாபஸ்தானம், எதை எடுத்தாலும் அது ஒரு லாபம்னே சொல்லலாம். ஏதோ ஒரு இடத்துல சீட்டு போட்டு வச்சுருப்பீங்க, உங்களுக்கு அதிலிருந்து ஒரு பணம் வரும், அதனால் உங்களுக்கு அதிலிருந்து வந்து ஒரு சேமிப்புனால் உங்களுக்கு ஒரு பணம் வந்து பெருகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும்னு சொல்கிறேன். பண வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி நண்பர்களுடைய உதவி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அவங்க வந்து அவங்களோட சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் சகோதரி அவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள்னே இன்றைய நாள் வந்து சொல்லலாம். அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் உங்களை வந்து எடுத்தெறிஞ்சு பேசினாலும் அவங்க வந்து உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னே சொல்கிறேன். ஸோ அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும், எதை எடுத்தாலும் லாபம்னே சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஏற்றம் அடையக்கூடிய நாள்னே சொல்லலாம். மகர ராசிக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்குது. ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். கும்பராசிக்கு வந்து தொழிலில் சரி வேலையில் சரி ஒரு அலைச்சல் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்கன்னே சொல்கிறேன். பயங்கரமாக ட்ராவல் பண்ணுவீங்க. ட்ராவல் வந்து உங்களுக்கு ஒரு சாதாரணமாக போகும். இங்கேருந்து அந்த கடைக்கு போயிட்டு வர மாதிரி, இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரி, இங்கேயா நான் போயிட்டு வரேன், இது என்ன வேறு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தானே அப்படிங்கிற மாதிரி பழகிடுவீங்க. ஏன்னா அப்படி உங்களுக்கு பழகிட்டீங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய நாள், கொஞ்சம் வெளியில் வந்து பயணமும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். பயணம்னால அலைச்சல் ஏற்படலாம். அடுத்து நைட்டு வந்து தூக்கமின்மை ஏற்படலாம். கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, கரெக்டான டைமுக்கு தூங்கிக்கோங்க. அடுத்து சில பேர்த்துக்கு வந்து ஒர்க்கில் வந்து ப்ரெஷர், வேலை பளு அதிகரிக்கலாம். ஸோ ஆனால் என்ன தான் இருந்தாலும் கடைசியில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஆனால் சில பல போராட்டங்கள், சில பல அலைச்சல்கள், சில பல பயணங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் டயர்ட் ஆகலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே, கடைசியில் வந்து வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்கன்னா அதில் வெற்றி உண்டு. பட் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னே சொல்ல கும்பராசிக்கு. ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். அடுத்து மீன ராசிக்கு ராசியிலே ராகு, 9ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல சூரியன். ஸோ ஃபாரின் ட்ராவல், இந்த மாதிரி வந்து வெளிநாடு வெளியூர் பயணம் வந்து இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல ஒரு சாதகமான நாள்னே சொல்லலாம் பயணம் செய்யறதுக்கு. வீட்டில் மூத்தவங்களோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள்னே சொல்லலாம். ஏன்னா ராகு இந்த சூரியன் வந்து 1-5 வந்து கனெக்ட் ஆச்சுன்னா வீட்டில் இருக்கிற மூத்தவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, தாத்தா பாட்டி, இந்த மாதிரி மூத்தவங்களுக்கு வந்து பெரியப்பா, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் உடல்நிலையில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால் அவங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபாரின் ட்ராவலுக்கு ஏதாச்சும் அப்ராடுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அனுகூலம் இருக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். ராசியான நிறம் மஞ்சள் நிறம்.